ஹாய் காய்ஸ், ஹாப்பி நைட்டு. எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நம்மளுக்கு நல்லது தவிர வேறு எதுவுமே நடக்காது. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து விஜயோட குஷி மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி நான் டிவியில் பார்த்துருக்கேன். திரும்ப இந்த மூவியை வந்து தேட்டரில் பார்க்க போகிறேங்கிறதுனால செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த மூவியில் ஒவ்வொரு சீனும் நம்ம வந்து செம்மையாக ரசிக்கலாம். எப்படி ரசித்தோமோ அதை வந்து வேறு லெவலில் பெரிய ஸ்க்ரீனில் ரசிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மூவியை பற்றி எனக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லிவிட்டு நாளைக்கு அந்த ஹாப்பியோடு அந்த மூவியை போய் நான் பார்க்க போகிறேன். சரி, இந்த படம் வந்து விஜய் எப்படி ரொம்ப பிடிக்குமோ, அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். எஸ்ஜே சூர்யா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்புனால தான் இந்த உலகம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது எந்த ப்ராப்ளம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், அந்த அன்புங்கிறதுனால தான், எல்லார் உயிருக்குள்ளேயும் அன்பு இருக்கிறதுனால அது நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த ஃபஸ்ட்டு சீனை நடுவில் சொல்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த காலேஜ் சீன் காட்டுவாங்க. இப்போது காலேஜ் சீனில் வந்து அந்த எடுத்தோடனே அந்த பாட்டு வரும், மேக் 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 மேக்கோரீனா மேக் 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 மேக்கோரீனா மேக்கோரீனா மேக்கரீனா அப்படின்ட்டு, பிசில் அடிக்கும் நிலவு தானா மேக்கோரீனா ஓகே தானா அப்படி அந்த பாட்டெலாம் செம்மையா நான் அப்படி தான் பாடிட்டே இருப்பேன். மேக் மேக் மேக்கோரீனா மேக்கோரீனான்னு சின்ன பிள்ளையில பாடிட்டு இருப்பேன். என்னன்னா இந்த காலேஜ் சீன் இருக்குல்லங்க, இது நான் இப்போ ஸ்கூல், அதாவதுங்க எனக்கு வந்து ரொம்ப சின்ன பையன் இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால, இது வந்து இந்த படத்தை ரசிச்செல்லாம் வந்து சின்ன பையன்லேருந்து கொஞ்சம் பெரிய பையனாகி டிவியில் ரசித்தது. தேட்டருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகி பல வருஷங்கள் கழிச்சு தான் நான் அந்த படம் பார்த்து ரசிச்சிருப்பேன். கேடிவியில் எப்போ போடுவாங்க, ஒரு மினிமம் ஒரு 6 அப்போல்லாம் வந்து ஒரு வருஷம் மேலே, ஒரு வருஷத்துல தான் போட்டிருப்பாங்க கேடிவியில். அப்படி ரசித்தால் இந்த 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 படத்தை, அந்த பாட்டெல்லாம் அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் வந்து டீனேஜுக்கு என்ட்ரு ஆகிற இடத்துல அந்த ஸ்கூலில் இந்த படம் அந்த டைமாக இப்போ எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரையும் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் கையில் கிடச்சாங்க. என்னென்னா, ஸ்கூல் முடித்து காலேஜிலலாம் ஜாலியாக இருக்கலாம், நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்போ தானே கஷ்டப்பட்டு படிக்கணும், காலேஜெலாம் போயிட்டு அவங்க லைஃப் தான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தான் நம்மளை சொல்லிட்டு எப்போ யார் சொல்கிறதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். சரி, இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, இப்போ காலேஜ் படிக்கிறவங்களாம் கேட்கணும். இது என்னன்னா இந்த சீன் எப்படி இருக்கும்னா, ஒருத்தவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதோ என்னமோ, ஏப்ரல் ஃபுல் என்னமோ, அந்த சீனு அந்த கிளாஸில் இருந்து பாம்புன்னு சொல்லிட்டு பாம்பை எடுத்துகிட்டு வந்து பாம்பு பார்த்தா பலூன் ஆகி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும் போல் காலேஜ் அப்படின்ட்டு அப்போ நான் நினச்சிருந்தனால காலேஜ் போனால் செம்ம என்ஜாய் பண்ணலான்டா அப்படின்ட்டு. அப்புறம் நான் போன காலேஜ் எனக்கு தான் தெரியும் நான் எப்படி இருந்துட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் சொல்லிடுறேன், எனக்கு எங்கள் ஹெச்ஓடி ரொம்ப பிடிக்கும். பட்டு இதை சொல்லிடுறேன், என்னென்னா, நான் அப்போது இப்போலாம் ஸ்கூல்லையே பசங்க மொபைல் கொண்டு போகிறாங்க, சரிங்களா. எங்கள் அப்பா அப்போ வந்து 7610 மொபைல் வச்சுருந்தாங்க. ரொம்ப பிடிச்ச மொபைல் அது, எனக்கு ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். அந்த மொபைலில் பாக்கெட்டில் கொண்டு போயிருக்கேன். அது வந்து ஒரு சிகரெட் டப்பா மாதிரி தான் இருக்கும் அந்த மொபைல். இன்றைக்கெலாம் ஒரு மொபைல்லாம் டச் ஸ்க்ரீன் மொபைலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது, சரிங்களா. அந்த மொபைல் வந்து ஒரு நாள் பாக்கெட்டில் வச்சு கொண்டு போகிறேன் நான். கொண்டு போயிட்டு அதை பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு அப்போ எதுவும் சொல்லலை, சரிங்களா. அப்போன்னு சொல்ல, அப்புறம் வந்து ஒரு நாள் நான் ஏதோ எக்ஸாமுக்கு வராமல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போய் மாட்டிட்டேன். டீச்சர், அதே ஹெச்ஓடி இல்லாமல் ஹெச்ஓடிக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்க வந்து என்னை வந்து ஸ்டாஃப் ரூமில் வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கப்போ வந்து அவர் அந்த சார் வந்து என்னை, அந்த ஹெச்ஓடி சார் அவ்வளோவா என்கிட்ட பார்த்ததில்ல, நான் யாருன்னு தெரியாது. அந்த என் மொபைலில் பேண்ட்டில் பார்த்ததை வச்சு என்னை டிசைட் பண்ணிட்டாரு. இவர் வந்து நான் சின்ன தப்பு தான், எனக்கு மேலே பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பையன் சரியில்லை போல, அன்னைக்கே பார்த்தேன் இவன் பாக்கெட்டில் இவ்வளோ பெரிய ஃபோன் பார்த்தேன் நான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. டேய் என்னங்கடா அது அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த படத்தை பார்த்தலாம் சில விஷயத்தில் நம்ம ஏமாத்திடக்கூடாது. அதாவது உண்மையாக தான் சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்குது,
யாராலையும் நினைக்க முடியாதத ஒன்றும் ஒரு ருசி இல்லாத விஷயத்தை யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்க முடியாது. அப்போது வந்து சும்மா சொல்லுவாங்க, இந்த இது மூவிலாம் மேஜிக் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கும் ஏதோ நடந்ததை தான் எடுத்து போடுவாங்க, சரிங்களா? நடந்ததை தான் எடுத்து போடுவாங்க. அப்படிதான் இப்படிதான்டா இருக்கும் காலேஜில் போய் என்ஜாய் பண்ணலாம்டா, வேற லெவல்டா அப்படி இப்படின்ட்டு நான் நினச்சேன். அதில் இன்னொன்று என்ன இன்னும் இதே சீனை இதே மாதிரி காலேஜில் நடந்ததை வந்து நான் இன்னொன்று லேட்டராக சொல்கிறேன், சரிங்களா? இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி காலேஜ் போனது அது வந்து உல்ட்டாவாக ஆனது. இப்போ ஒரு ஒன்று சொன்னேன்ல, அந்த மாதிரி உல்ட்டாவாக ஆனதெல்லாம் இன்னொன்று சொல்கிறேன் நான். காலேஜ் விஷயத்தையே நிறையா பேசலாம். ஸ்கூல்லேருந்து காலேஜ் போனதை பற்றி. சரி, நம்ம ஃபஸ்ட்டு குசி என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு மூவி வந்து பெரிய ஸ்க்ரீனில் நம்ம அந்த படத்தில் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். எப்படி இந்த மேக்கோரினாலாம் மேக்கோரினானே சொல்லிட்டு இருந்த காலம், சரிங்களா? அடுத்து வந்து மேக்கோரினாக்கு அடுத்து மேக்கோரினாக்கு அடுத்து தலைவர் நம்ம விஜய் வந்து ஒரு ஹாப்பியாக பாஸ்போர்ட் கிடச்சிட்டு ஐம் கோயிங் ஃபாரின் சொல்லுவார். சொன்ன உடனே வந்து நம்ம உடனே தலைவருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நம்ம எஸ்ஏ சூர்யா வேறு லெவல் பண்ணிவிடுவார். அப்போ சொல்லிவிட்டு அப்போ தான் அடுத்த ஒரு டைலாக் இந்த மாதிரி, விஜய் வந்து கல்கத்தாவில் பிறந்தவர், ஜோதிகா வந்து குற்றாலத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தாங்க, இவங்க 2 பேர் தான் சேர போகிறாங்க, அதுதான் கதைன்னு சொல்லுவார். அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சாங்கு, இந்த சாங்கு தான் வேற லெவல் சாங்குங்க. நான் சொல்ல வந்தில்லை என்ன சாங்கு, மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, அப்புறம் மின்னல் சிரிக்குது, இதயம் துடிக்குது. இந்த பாட்டு ஏன் வேற லெவல்னா, இந்த படம் ஹிட் ஆனதுக்கு, இந்த படம் வந்து நம்ம ஞாபகமாக இருந்து ஸ்கூலில் கேடிவியில் ரசித்தது காரணம் இந்த பாட்டு ஒரு காரணம். ஏன்னா ஜோதிகா மேடம் வேற லெவலில் வந்து இந்த பாட்டில் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. முக்கியமாக என்னென்னா, எல்லா ஆனுவல் டேலையும் இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு முடிக்கும் இந்த பாட்டு இருக்குது. என்னோட தம்பி பொண்ணு இந்த பாட்டுக்கு ஆடி இருக்காங்க பாருங்க. அப்போ என் தம்பி பொண்ணு, சரிங்களா? அதனால இந்த பாட்டு தான் வேற லெவலு, சரிங்களா? இன்னைக்கு முடிக்கும் ஆனுவல் டேல இந்த பாட்டு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் ஏன் இவ்வளோ லென்த்தாக பேசுகிறேன், இந்த குசி மூவி பேசி ஆகணும்னா, இந்த படத்தில் எல்லா சீனும் நம்ம வேற லெவலில் ரசிக்கலாம். 100% உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் எல்லா சீனுமே ரசிக்கலாம். அடுத்து வேற லெவல்னு சொல்ல போகிறேன். நம்ம ஹீரோயின் சந்திக்கிற இடம், சரிங்களா? சந்திக்கிற இடம் என்னென்னா, அந்த கோயிலில் வந்து விளக்கு அணைய போகும். 2 பேரும் ஓடி வந்து அது வந்து விளக்கு அணையாமல் பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் அடுத்த டைலாக் என்னன்னா, தலைவர் வந்து உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படிம்பாரு. நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா, நம்ம ஒரு டைரக்டர் தலைவர் எஸ்ஜே சூர்யா வந்து ஸ்டார்டிங் சீனில் சொன்னேன்ல, அந்த அன்புன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிறந்த குழந்தை, சரிங்களா? ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை அந்த ஹாஸ்பிட்டலில். மிஞ்சி போனால் அந்த குழந்தை பிறந்து ஒரு 2-3 நாள், 4 நாள், 5 நாள் இருக்கும் வச்சுக்கோங்க. அந்த 5 நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிற அன்னைக்கு அந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இப்படி வந்து தெரியாமல் கை இப்படி எப்படி மாட்டுச்சுன்னு தெரியாது. அப்புறம் அந்த குழந்தை பார்த்துக்கும். அன்னைக்கு பார்த்த குழந்தைங்க இந்த விளக்கு அணையாமல் காப்பாற்றி ஞாபகம் கேட்டு சொல்லிக்கிறாங்க. இந்த விஜய் வந்து எங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், இவங்களும் நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு. இது நான் ஏன் இந்த விஷயம் இப்படி சொல்கிறேன், நான் எலாபரேட், ஆனால் நான் யோசிக்கவே இல்லை, இன்றைக்கி தான் ஞாபகம் வருது. இந்த யூடியூபர்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்டரு, அப்புறம் வந்து நெல்சன் டைரக்டரு, அப்படின்னு எல்லா டைரக்டரும் என்ன அவன் சொல்லுவாங்க, இந்த படத்தில் வந்து இந்த சீனுக்கு வந்து லிங்க் இந்த சீனில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீனோட லிங்க் இங்கே இருக்கும், இந்த சீனோட லிங்க் இங்கே இருக்கும், இதை வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இந்த சீன்லேயே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய யூடியூபர் வந்து சொல்லுவாங்க.
நான் அந்த யூடியூபர்ட்டெலாம் சொல்கிறேன், முதல்ல இந்த படத்தில் இதை சொல்லணுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ தலைவர் தான் ஃபஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் நெல்சனுக்குலாம் முன்னாடி நம்ம தலைவர் எஸ்ஜே சூர்யா வந்து பிறந்த குழந்தைங்க ஒரு வாரத்திலேயே வந்து கை கோர்த்துட்டு பிறந்த குழந்தைப்பயே அவங்க வந்து கடைசியாக சேர போகிறாங்கிற மாதிரி வேறு லெவலில் சொல்லியிருப்பார். அதுதான் சொல்வார். நான் சொன்னேன்ல இப்போ கல்கத்தாவில் பிறந்த சிவாவும் அப்புறம் வந்து குற்றாலத்தில் பிறந்த ஜெனிஃபரும் வந்து ஒன்றா சேர போகிறாங்க, அதுதான் கதைன்னு சொல்லுவார். இன்னொன்று என்னென்னா, இன்னொன்று சொல்லணும், படத்தில் விஜய் ஜோதிகா ஒவ்வொரு சீனும் ரசிக்கிறது, படம்லாம் ஹாப்பி தான். இன்னொன்று சொல்லணும், ஒரு படத்தில் இந்த கார்த்திங்கிற பேர் வந்து ஒரு படத்தில் ஹிட் ஆச்சு சரிங்களா. கார்த்திங்கிற பேர் ஹிட் ஆச்சு. ஜெயம் ரவி கூட ஒரு படத்தில் ராஜாங்கிற பேர் வந்து இந்த கூட்டத்தில் ராஜான்னு ஒருத்தர் கட்டாயமாக இருப்பான், நம்ம எல்லா கூட்டத்துலேயும் ராஜா, அந்த மாதிரி கார்த்திங்கிற பேர் ஹிட் ஆன மாதிரி இந்த படத்தில் இந்த சிவாங்கிற பேர் வந்து செம்ம ஹிட்டு. நல்லா இந்த பேரையே ரசிக்கலாம், சிவா 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 சிவான்னு சொல்லிட்டு நிறைய தடவை வரும். அதே மாதிரி ஜோதிகாவும் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், இது பொண்ணுங்க வந்து தப்பாக புரிஞ்சுட்டு லேட்டராக தான் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, சாரின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரசிக்கிற மாதிரி இந்த சிவான்னு கூப்பிட்றதெல்லாம் நல்லாயிருக்கும். அது நம்ம என்ஜாய் பண்ணலாம். கட்டாயமாக மூவி என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்ஜாய் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து லென்த்தாக போடுறேன், அதனால் நீங்கள் சலிக்காமல் பாருங்கள். பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அப்புறம் வந்து அப்புறம் வந்து காலேஜில் 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிற மாதிரி வரும். அது ஒரே காலேஜில் படிக்கிற மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்டோட லவ்வை சேர்க்கறதுக்கு இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை தான் நான் அப்புறமா ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னிருந்தேன்ல, என்னென்னா இந்த காலேஜில் இப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்னு சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அதே மாதிரி இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட லவ்க்காண்டி இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்க ஒரு ஃப்ரெண்டோட லவ்வை எப்படிலாம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு இந்த படத்தில் நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஆனால் நான் காலேஜ் படித்த காலத்தில் ஃப்ரெண்டு தான் முதல்ல லவ்வை கெடுத்து விடுவான் சரிங்களா. அதுதான் அடுத்த உள்டா சரிங்களா. நம்ம நினச்ச மாதிரி காலேஜ் இப்போல்லாம் என்னன்னு தெரியல, நாங்கள் படித்த காலத்தில் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நாங்கள் படித்த காலத்தில் ஒருத்தன் செட் ஆகிற மாதிரி இருந்தாலே முடிச்சிருவாங்க சீனை, அவ்வளோதான். அதோடு அவ்வளோதான். இந்த பையன் அந்த பொண்ணு தங்கச்சின்னு கூப்பிட்ற மாதிரி, அந்த அண்ணன் கூப்பிட்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதான் வந்து அப்போ நான் படித்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்து அந்த காலேஜ் போங்கடா, லைஃப்பெல்லாம் மாறும், காலேஜெலாம் என்ஜாயின்னு சொன்னவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன். வந்து சொல்லுவாங்க பசங்கள்லாம், இந்த படிப்பை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி காலேஜுக்கு போனால் அப்படின்ட்டு இன்றைக்கும் அந்த டைலாக்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்களா. என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல, இன்னைக்கு காலேஜ் எப்படின்னு இருக்குன்னு தெரில. ஆனால் அன்னைக்கு நாங்கள் படிக்கும்போது அதே தான் எப்பயும் போல் இன்ஜினியரிங். நல்ல வேலை நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சிருந்தேன். அது ஏதாவது கொஞ்சமாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும், கொஞ்சமாவது ப்ரொஃபஸர்ஸ் வந்து நம்மளை சிரித்து பேசுவாங்க, ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த சில ஸ்ட்ரிக்டான இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் படிக்கும்போதே, அதாவது டேய் நான் கட் ஆஃப் முடிஞ்சு எல்லாம் போவாங்க, டே எப்படிறா அவன் இன்ஜினியரிங் காலேஜில் எப்படிறா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நினைக்கும் போதே ஸ்கூலே பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுதான் இந்த மாதிரி சில விஷயத்த நம்ம படத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எப்படி இந்த எங்கள் தலைவரே குருவி படத்தில் இங்கேருந்து அங்கே தாவுவார். அப்புறம் வந்து இப்போ விஜயகாந்த் சார்லாம் இப்படின்னு பண்ணார்னா அப்படியே பறப்பாங்க ஹீரோஸு. அதே மாதிரி கமல் சார், ரஜினி சார்லாம் ஒரு 8 விட்டா பறந்து போய் விழுவாங்க அங்கிட்டு. அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி மேஜிக் தானே அதெல்லாம். ஒரு 8 விட்டாலாம் பறக்கலாம் மாட்டாங்க யாரும். ஸோ அது மேஜிக் மாதிரி சில விஷயங்களும் மேஜிக் இருக்குது, உண்மையும் இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்னைய மாதிரி ஏமாந்துடக்கூடாது. காலேஜில் போய் நம்ம வேறு லெவலில் இருக்கலாம் அப்படின்ட்டு, நினச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஏமாந்துடக்கூடாது. என்ஜாய் பண்ணலாம். ஸ்கூல்லையே நம்ம அந்த லெவலில் தான் என்ஜாய் பண்ணுறோம் இன்றைக்குமே ஸ்கூல்லாம். அதுவும் இன்னொரு விஷயம், இன்னொரு பாட்டு அப்போ நான் சொல்கிறேன். அதே இந்த ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அன்னைக்கும் இன்றைக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு.
அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு அடுத்த பாட்டு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இவங்க வந்து ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து விஜய் வந்து ஜோதிகாவை அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இறக்கி விடுற மாதிரி சுச்சுவேஷன், லிஃப்ட் கொடுத்து இறக்கி விடுற மாதிரி ஹாஸ்டலில் மாதிரி சுச்சுவேஷன். அப்போது வந்து அது முடிஞ்ச பிறகு ஒரு விஜய் வந்து காருக்கு போகும்போது சில சேட்டையெல்லாம் பண்ணிட்டு போவார். அதெல்லாம் அவங்க ரசிப்பாங்க, அது வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த சீனு ஓகணும்னா. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு வரும். ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சிரிக்க சொல்லி கேட்டேன், சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டா. அப்புறம் அவனை பார்க்க சொன்னேன், பார்த்த பார்வையில் பச்சை தண்ணி பற்றிக்குச்சுன்ட்டு. இந்த சாங்குமே வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம்னா, அதாவது பச்சை தண்ணி பற்றிக்குச்சுங்கிறது நல்லா இருக்கும், அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும். பட் அது விசுவலாக நான் பார்த்தது கிடையாது பச்சை தண்ணி பற்றிக்குச்சுன்னு. ஒரு யூடியூபர் இப்போ வந்து சாங்ஸோட லிரிக்ஸ் எடுத்து ஒரு விசுவல் பண்ணி அவர் டபுள் ஆக்ட் பண்ணி செம்மையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பேர் மறந்துட்டு, தெரிஞ்சால் நான் கமெண்ட் கட்டாயம் பண்ணுறேன், அது பாருங்கள். அவர் வந்து நல்லா இருக்குது. அதில் வந்து பச்சை தண்ணி பார்த்த பார்வையில் பச்சை தண்ணி பற்றிக்குச்சு அந்த சாங்கை போட்டுருப்பார். வேறு லெவலில் அவர் நல்லாயிருக்கும், அது செம்ம காமெடியாக இருக்கும். இந்த பச்சை தண்ணி பற்றிக்கிருச்சுங்கிறது வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம், நினச்சி பார்த்தது இல்லை, அதை நினைக்க வச்சுட்டாரு அவர். அது எல்லா லிரிக்ஸும் இந்த மாதிரி அந்த யூடியூபர் வேறு லெவல் பண்ணி அவர் ஹிட் ஆகி செம்ம ஹிட்டாக ஓடி போயிட்டுருக்கு பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைபரு, நிறைய வியூஸ் இருக்குது அவருக்கு. ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு தான் அந்த படம் ஃபுல்லாக. அப்புறம் என்னங்க, இந்த படம் வந்து ஹீரோ யாருன்னு சொல்லியாச்சு, ஹீரோயின் யாருன்னு சொல்லியாச்சு, டைரக்டர் சொல்லியாச்சு. படம் அப்படியே நான் வந்துருச்சு. இங்கே வந்த பிறகு அடுத்து என்ன நடக்கணும், படம் அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகேவா? இப்போ என்ன, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து லவ் பண்ணி சேரது மேட்ரு. நம்ம ஹீரோயினும் லவ் பண்ணி சேரணும், சரிங்களா? இப்போ அந்த இடத்துக்கான ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங்லேயே நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாரு எஸ்டி சூர்யா. இவர் விஜய் வந்து அவங்க அம்மாவுக்கு கல்கத்தாவுக்கு ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரி மிஸ்யூமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார், ஃபோன் பூத்துக்குள்ளே பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து இவங்க வெளியிலேருந்து ஒழுங்காக கேட்காம அந்த என்ன எப்படியா பேசுவீங்க அப்படி இப்படின்ட்டு ஒட்டு கேட்டுட்டு இப்படி சொல்லுவார். நான் எங்கள் அம்மாட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார். நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பொசசிவ்னஸ் ஜோதிகாவுக்கு வந்து விஜய் மேலே பொசசிவ்னஸ் வந்துடும். ஸோ அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம். ஸோ பொசசிவ்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள லவ் வர மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இது தெரிய வரும். லவ் வர மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகிட்ருக்கோம். அப்புறம் என்ன, அடுத்த லவ் வந்துருச்சுன்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிரிவு வரணும்ல. நம்ம இடுப்பு சீன் வந்துருச்சு. இடுப்பு சீனு வேறு லெவலு. சிவா நீ என் இடுப்பை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேறு லெவலு. அந்த சீன்லாம் எத்தனை தடவை பார்த்துருப்போம். அந்த அந்த சீனில் இனிமேல் எனக்கும் உனக்கும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க ஜோதிகா மேடம். சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அடுத்த சீனு வந்து ஜோதிகாவோட அப்பா வந்து ஜோதிகா அப்பாவுக்கு காலேஜுக்கு வருவாங்க. அப்போ நம்ம அவர் விஜயகுமார் சார் தான். அவர் ஆட்டோவில் வந்துட்டு ஆட்டோக்காரங்க கூட சண்டை போட்டு அப்புறம் விஜய் வந்து லிஃப்ட்டு கொடுத்து அவர் சொல்லுவார் இந்த மாதிரி அவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் என் பொண்ணு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது பஜாரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவை சொல்லிட்டு வருவார். இந்த மாதிரி இப்படின்னு. அப்படி ஒரு பொண்ணா, இந்த பொண்ணு மட்டும் நான் எனக்கு சொல்லுப்பா, நான் நல்லா கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து பார்த்தா விஜயகுமார் வந்து ஜோதிகாவோட அப்பா. அப்போ அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். அவர் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணை இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான், இப்போ இந்த பொண்ணு யாரும் எனக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்டே சொல்லும் போது அந்த சீன் வந்து செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த சீன் சண்டைக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு பிடிச்சதை வந்து அவங்க பிடிக்காத மாதிரி காட்டுறதும், அவருக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி காட்டுறதும் இப்படியே போயிட்டு இருக்கும் நான்சிங்காக.
அப்புறம் வந்து இவர் லிஃப்ட் கொடுத்துட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து தெரியாதவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது பழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்புறம் இவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட்ல அவர் போட்டு சிகரெட்டை தேய்ன்னு தேய்க்கிறது, சிகரெட்டை கொடுத்து கொடுத்து தேய்க்கிறது, அவங்க பார்க்குற மாதிரி அதை செய்கிறது. அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த பச்சை தண்ணி பத்திக்கிச்சு பாட்டில் வந்து டான்ஸ் ஆடி அவங்க போஸ்டரை ஒட்டியிருப்பாருங்க. ஒட்டிருந்ததை வந்து இவர் கிழிச்சிட்டு இடுப்ப மட்டும் இல்லாடி ஃபுல்லாக பார்ப்பேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளியும் கிழிச்சிட்டு இருப்பாரு. அவர் ஜோதியா பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வேற லெவலில் இந்த மாதிரி ரசிக்கலாம், ஒவ்வொரு சீனாக ரசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டில் வந்து ஜோதிகா அவங்க கத்தியை பிடிச்சிரும். அந்த சீன்லாம் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் சிவான் கூப்பிட்றதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த சீன் முடிஞ்சப்போ நம்ம தலைவர் எஸ்.ஜே. சூர்யா எப்படி வராரு பாருங்க. இவ்வளோ சண்டையிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வந்து இவங்க அவங்கள நினச்சி அப்போ தான் அந்த பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு லைவாக நடந்ததுன்னு சொல்கிறேன். செம காமெடி தான் அது. என்னன்னா என்ன அந்த கும்கி படத்தில் வந்து சொல்லிட்டாலே அவ காதல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, நான் வந்து என்னோட காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் 5வது படிக்கிற பையன் வந்து அந்த பாட்டை பாடிட்டு இருந்தான். சொல்லிட்டாலே அவ காதல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பாட்டை பார்த்து அர்த்தம் தெரிஞ்சு பாடுறானா, இல்லை 5வது படிக்கும்போது அவனே வந்து யாராவது சொல்லிட்டாங்க போல, அது சொல்லிட்டாலே காதல் அந்த பாட்டை மேட்ச் பண்ணி பாடுறானோ அப்படின்னு டவுட்டாகவே தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இல்லை சீரியல்லாம் அப்போல்லாம் சீரியலே வந்து ஸ்கூல் டேஸ் சீரியல்லாம் இருந்துச்சு. அப்பயே லவ் லெட்டர்லாம் கொடுத்துக்குவாங்க. அதான் சொன்னேனே நான் இப்போ சொன்னேன்ல இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த ஸ்கூலில் என்ஜாய் பண்ணோம், காலேஜில் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெலாம் வந்து ஸ்கூலில் காலேஜில் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால சொன்னேன். அவள் சொல்லிட்டான். ஏன்னா இந்த பாட்டு நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூள் படத்துக்கு தான் தனியாக போனேன். அதாவது ஃபேமிலியோடலாம் போனேன், தனியாக அனுப்ப மாட்டாங்க எங்கள் ஃபேமிலியில். பயந்துக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை அனுப்பலை. 8th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் லாஸ்ட்டாக 9th போகும்போது அன்டேஸ் லீவில் தூளில் ஹிட் ஆகிடுச்சு. நான் சண்டை பிடிச்சி தனியாக போகணுன்னு ஒரு ஆசை. ஒரு தனியாக போனோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. அப்போல்லாம் பசங்க அப்பயே வந்து 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் 3 பேர் படத்துக்கு போனோம்டா, 4 பேர் போனோம்னு சொல்லும் போது இந்த மாதிரி டெம்டிங்காக இருக்கும். நான் தனியாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோட போனோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சமையல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆதித்யா ஆஷான் என் ஃப்ரெண்டு, அவரும் நானும் தனியாக போனோம் அந்த படத்துக்கு. படம் ரொம்ப நாள் 100 நாள் அப்போ தான் போனோம். 100 நாள் அந்த படம் செம்ம ஹிட்டு. அந்த படத்தை அப்போ ஒரு 30-40 பேர் தான் எங்கள் ஊர்லேருந்து வெளியே ரிலீஸ் ஆகிடுவாங்க. அப்போயே அந்த படத்துக்குள்ளேயே ஒரு சில பேர் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து இந்த மேக் ஒரு அந்த பாட்டு மாதிரி இந்த தம் 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 திங் தம் 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 திங் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு வந்து மொட்டு ஒன்று மலர்ந்திட அறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெலாம் வேற லெவல் இருக்கும். இந்த பாட்டை நான் பாடிட்டே தான் இருப்பேன். இந்த பாட்டும் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி வெளியில் நடந்து போகும்போது அந்த சின்ன பையன் மாதிரி அவள் சொல்லிட்டாலே மாதிரி நடந்து போகும்போது பாடிட்டு தான் போவேன். ஒரு வேளை நான் வந்து எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா எல்லாம் பெரியவங்களாக இருக்கவங்க, வயசானவங்களாம் கிழட்டுக்கெலாம் இருக்கவங்க இருக்கிற ஏரியா. இந்த பாட்டெலாம் பாடிட்டு போனோம்போ இதுக்கு இந்த பையன் மாதிரி அவள் சொல்லிட்டாலே என் காதலை இது பாடுறது பதில் நான் இந்த படத்துலேயே வந்து கட்டிப்பிடிடா கண்ணாலா கண்டபடி கட்டிப்பிடிடா அப்படி இந்த பாட்டு பாடிட்டு போயிருந்தேன். நான் அந்த சின்ன வயசில் என் நிலைமை என்ன ஆயிருக்கும் சரிங்களா? அதை நினச்சி பார்க்கும்போது அந்த பையன் எனக்கு வந்து பாருங்களேன், அந்த சின்ன பையன் அவன் சொல்லிட்டாலே என் காதலன்ட்டு போகிறான். என்ன அர்த்தத்தில் சொல்லிட்டு போனான்னு தெரியல. சரி ரைட்டு. இப்போ வந்து இந்த வீடியோ எவ்வளோ எனக்கு போச்சுன்னு தெரியல. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நல்லா லென்த்தாக பேசிட்டேன், எல்லாத்தையுமே பேசிட்டேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த அந்த பேபிஸ் 2 பேரும் கை கோர்த்துக்கு போகும் அந்த மியூசிக் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மியூசிக்லாம் நான் வாயில் போட்டு ட்ரை பண்ணேன். அந்த டின் 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 அது எதுவும் வரும். அது கேட்கும்போதே ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து விசுவலாக பார்க்கலாமா, ஜஸ்ட் அந்த ரிங்டோனாக கேட்கும்போதே நல்லாயிருக்கும்.
ஸோ வந்து இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், உங்களுக்கு சொல்லும் போதே நான் ஃபீல் பண்ணும்போதே நாளைக்கு இதெல்லாம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன். இன்னொன்று சொல்லணும், எப்படி இந்த சண்டே அப்போ ஜோதிகா வந்து அந்த கத்தியை பிடிச்சது, அந்த கத்தியை பிடிச்ச ரத்தமாகி அதெல்லாம் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்போ ஹாஸ்பிட்டலில் காமெடி நடக்கும். அப்போ வந்து இவங்களுக்குள்ளே எப்படி அந்த லவ், ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது, இவங்களுக்குள்ள எப்படி உண்மையான அந்த லவ் இருக்கும், எப்படி இவங்க சேர்றாங்க, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். இவங்க சொல்ல ட்ரை பண்ணி சொல்லாமல் ஈகோவில் விடுறது, இவங்க சொல்ல ட்ரை பண்ணி ஈகோவில் விடுறது, அப்படி கடைசியில் சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து நிறைய அனுபவப்படுறேன். அதாவது நம்மளுக்கு இந்த அன்பு தான் சொன்னாங்களா, அன்புனா இப்போ வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கு மேலே நான் அன்பு வச்சுருப்பேன், ரைட்டா? அப்போ அன்பு வச்சுருப்பேன். அப்போ அவங்களுக்கு நான் யார் மேலே அன்பு வச்சுருக்கேனோ அவங்கள எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம், சரிங்களா? பிடிக்கும்னா அப்போது நம்மளுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் இந்த பிடிச்சவங்க மேலே விட்டு கொடுக்கறதுனால தப்பே கிடையாது. ஸோ வந்து இது நான் கற்றுக்கிட்டேன் நான் இப்போது கொஞ்ச நாளாகவே. ஸோ வந்து நான் வந்து யாருக்கும் எதுவும் சொல்லலை, பட் ஆனால் நான் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம எப்பயும் விட்டு கொடுக்கறது தானே. எப்பயாவது வரும் சண்டை எண்டெல்லாம் வந்துட்டு போதாலும் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தில் சொல்கிற மாதிரி அந்த சண்டைலாம் சூப்பராக இருக்குல்ல, அது மாதிரி சொல்கிறேன் நான். சண்டை போட்டுக்கிட்டா கூட, நீங்கள் நானும் சண்டை போட்டுக்கிட்டா கூட நம்மளுக்கு அன்பு எப்பயாவது இந்த விட்டு கொடுத்தணும். யாராவது ஒரு ஆள் முந்திட்டு போய் இந்த ஈகோவை விட்டுட்டோம்னா இந்த ஜோதிகா விஜய் மாதிரி சேர்ந்துடலாம், சீக்கிரமே சேர்ந்துடலாம். அவரை வந்து ஓகே, இப்போ வந்து நான் ஹாப்பியாக. இதுக்கப்புறம் என்னென்னா அந்த பேபி இது மாதிரிலாம் வரும். எப்படி நம்ம இந்த மியூசிக் என்ஜாய் பண்ணுறோம், அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீன் இந்த மியூசிக்கு கடைசியில் இவங்க சேர்ந்தாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டல் காமெடி சீனு அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கலாம். இதில் இந்த தம் 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 திங் தம் 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 திங் தம் 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 ஒட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும், இந்த பாட்டு கம் 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 கம், இந்த பாட்டெலாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். கடைசியில் இந்த பாட்டோட கடைசியில் ட்ரெயினில் குழந்தைங்கள ஆடுறதுலாம் செம்மையாக இருக்கும். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வரப்போ ஹாப்பியாக இருக்குது. என்னென்ன இருங்க சொல்கிறேன், செம காமெடியாக இருக்கும். நான் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு இந்த பாட்டை. அதில் அந்த சின்ன பிள்ளைக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய வயசான பிறகு இந்த லிரிக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டில் நிறைய லிரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த இது மேகம் 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 மோதினால் சண்டை என்னும் பொருள் இல்லை அப்படின்ட்டு ஒரு லிரிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் தேகம் தேகம் மோதினால் ஊடல் என்று இல்லைன்னு சொல்லிட்டு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நல்லா, எல்லாமே லிரிக்ஸ் நல்லா இருக்கும். கம் 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 கம்னு சொல்லும்போது நம்ம உணர்கிற மாதிரி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அந்த பாட்டு. இப்போ நான் எல்லா படத்துலையும் எனக்கு விஜய் பிடிக்கிறதுனால எல்லா படத்துலையும் எல்லா பாட்டுலேயும் வந்துட்டு விஜயோட பாட்டில் அவங்க டான்ஸ் ஆடில் ரசிப்போம். விஜய் மட்டும்தான் ரசிப்போம். மேக்ஸிமம் வந்து 99% வந்து விஜய் டான்ஸ் ஆடுறது, விஜய் பாட்டு பாடுறது, இதை தான் ரசிப்போம். ஆனால் நான் சின்ன பிள்ளையில் வந்து எனக்கு வந்து ஹைட்டாக இருக்கவங்கள ரொம்ப பிடிக்கும், ஹைட்டுனா பிடிக்கும், சரிங்களா? நானும் ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஹைட்டாக இருக்கவங்கள பிடிக்கும், எனக்கு ஹைட்டாக இருக்கவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து இந்த பாட்டில் தம் 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 பாட்டில் வந்து அவங்க ஃபாரினில் தான் அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க. லொக்கேஷனு ஃபாரினர்ஸ் தான் பின்னாடி வந்து பேக் டான்ஸராக இருப்பாங்க. அதில் வந்து எல்லாருமே பேக் டான்ஸர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லேடிஸ் தான். அதில் வந்து 2 லேடிஸ் வந்து செம்ம ஹைட்டாக இருப்பாங்க, சரிங்களா? இப்போ நான் அப்போ சின்ன பையன் தானே, நம்ம சைடில் நம்ம ஊரில் பார்த்தவங்க எல்லா லேடிஸுமே வந்து ஹைட்டு கம்மியாக தான் இருப்பாங்க, ஓகேங்களா? நார்மல் ஹைட்டில் தான் இருப்பாங்க, ஓகேவா? அப்போ வந்து விஜயோட ஹைட்டாக இருப்பாங்க அந்த பாட்டில். 2 பேர் வந்து செம்ம ஹைட்டாக, எல்லாருமே ஹைட்டாக இருப்பாங்க, விஜய்க்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஸோ 2 பேர் வந்து செம்ம ஹைட்டாக. இப்போ எப்படி 6.2 சத்யராஜ், இப்போ வந்து அந்த அண்டர்டேக்கரு கேன்லாம் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்லிங் கார்ட்ஸ் நாங்கள் விளாடுவோம். அவ்வளோ ஹைட்டு அந்த ரெஸ்லிங் கார்ட்ஸ்லாம் வச்சு தான் மேபி எனக்கு இந்த ஹைட்டு பிடிச்சிருக்கும் தெரியல. நானும் ஹைட் ஆகணும்னு நினைப்பேன், ஹைட்டாக இருக்கணும் பிடிக்கும்னு நினைப்பேன் போல். ஸோ அப்படிலாம் அந்த டயத்தில், சின்ன பிள்ளைய டயத்தில் எப்பட்றா இது இவங்க வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்களே ஃபாரினர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜயே ரசிச்சுட்டு இருந்தேன். எந்த பாட்டினாலும் விஜய் தான் ரசிப்போம்.
அப்போ வந்து அந்த பாட்டில் விஜயை தவிர்த்து நான் 2 பேர் ரொம்ப ரசிச்சேன்னா அந்த 2 அக்காங்கள் தான். அவங்க ஃபாரினர்ஸ் எப்பறம் அவங்க இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க. 2 பேர் தனியாக அதே இது ஒரே மாதிரி இருப்பாங்க, 2 பேர் ட்வின்ஸ் மாதிரி இந்த சைடும் இருப்பாங்க. விஜயும் தாண்டி இருப்பாங்க அந்த 7 அடி மாதிரி. எப்பட்றா அவ்வளோ ஹைட்டு, எப்பட்றா அவ்வளோ ஹைட்டுன்னு அவங்கள தான் பார்ப்பேன். விஜய் டான்ஸு இவங்களை தாண்டி அவங்கள நம்ம பேக் டான்ஸர் எப்படியாவது பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் அந்த அந்த அது அவங்க தான் விஜய் தான் ஆடுவாங்க எல்லாருக்குமே சேர்ந்து. விஜய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அதை தாண்டி நான் அவங்க 2 பேரும் தான் பார்ப்பேன். அது காரணம் என்னன்னா இதுதான், எப்படி அவன் ஹைட்டாக இருப்பாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் சின்ன பிள்ளையில என்ஜாய் பண்ணதை நாளைக்கு இதை தியேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் இப்போ நான் சொன்னதை திரும்ப நாளைக்கு போய் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது என்ஜாய் பண்ணீங்க, என் வீடியோ கேட்டு ஏதாவது என்ஜாய் பண்ணியிருந்தாலோ கட்டாயமாக போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அந்த பழைய படத்தை வந்து சில படம்லாம் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸு என் ஒய்ஃபு இந்த மாதிரிலாம் இந்த படத்தையே நாங்கள் ரசித்தோம் விழுந்து. ஒரு சில படம்லாம் ஜெயா டிவி கேடிவியில் போடும்போது அந்த படத்தை நம்ம அந்த பாட்டு அந்த படம் செம்மையாக அந்த படம் போட்டாலே திருப்பி உட்காந்து பார்த்துருவோம் அந்த படம் ஃபுல்லாக. இந்த படத்தையாடா என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு திரும்ப இப்போ ரீசெண்டாக அந்த படம்லாம் பார்த்து இந்த படத்தையாடா இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, இந்த படத்தையாடா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி பழைய படம்னா சேனல்ஸ் மாற்றிடுவோம், புது படம் தானே. இப்போ நான் ரீசெண்டாக கேப்டன் பிரபாகரன் தேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அந்த படம் பார்க்கல, ஆனால் இப்போ திரும்ப போய் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. புது படம் பார்க்குற மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் அதே மாதிரி சச்சின் பார்த்துருந்தேன் நான். சச்சினும் செம்மையாக போய் என்ஜாய் தான் பண்ணேன். நான் கேடிவியில் எத்தனை தடவை பார்த்துருந்தாலும் அதனால் இந்த குஷி படம்லாம் சான்ஸே இல்லை. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தாலும் பழைய படம்லாம் தோணாது, வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ விஜய் ரசிகர் சொல்லவே தேவை கிடையாது. நீங்கள் விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னதெல்லாம் அக்செப்டபுளாக இருந்தால் கட்டாயமாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, முடிச்சுக்கிறேன் கைஸ். எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருக்கும். டாட்டா, பை.